வணக்கம், வெல்கம் டு அ டே இன் மை லைஃப் vlog. இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம். ஸோ இன்றைக்கி ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு மார்னிங்கே vlog எடுக்க ஆரம்பித்தாச்சு. எந்திரிச்சதும் ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டில். ஸோ அது எல்லாத்தையுமே கொட்டிட்டு தனித்தனியாக எல்லாமே பிரித்து வச்சுட்டு அதெல்லாம் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெஜ் பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அது எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்தாங்க. கார்த்திகை தீபம்னால நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ மற்ற வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் அப்பப்போ வந்து சில கிளிப்ஸ் மட்டும் நான் வரும்போது அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, தயிர் பச்சடி மட்டும் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தயிர் பச்சடி வந்து நான் வந்து ஆனியன் சாப் பண்ணிவிட்டு தயிர் பச்சடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. அம்மாவுமே வந்து வெஜ் பிரியாணி பண்ணிவிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்க. உனக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்றைக்கி கார்த்திகை தீபம்னால பூஜை பொருட்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி குங்குமம் மஞ்சள்லாம் வைக்கணும். ஸோ அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி நான் ஒரு நெய் மேக்கிங் vlog பண்ணியிருப்பேன். வீட்டிலே நெய் காய்ச்சிருப்பேன். ஸோ நம்ம காய்ச்சின நெய் தான் இது. அந்த நெய்யில் வந்து விளக்கேற்றலாம், கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் விளக்குக்கு மட்டும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டாலே போதும். ஸோ அந்த விளக்கு மட்டும் நம்ம பண்ண நெய்யிலே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நெய்யை நான் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணலை. இதுக்கு முன்னாடி சிவன் கோயிலுக்கு ஒரு வாட்டி விளக்கேற்றுறதுக்கு தான் இந்த நெய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏற்றுறேன். மற்ற எதுக்குமே யூஸ் பண்ணாததுனால நான் அந்த விளக்கில் வந்து ஊற்றி ஏற்றியாச்சு. அப்புறமா வந்து வடை பண்ணுறதுக்காக கடலை பருப்பு வந்து ஊற வச்சுட்டு விளக்கெல்லாம் வந்து ஈவினிங் ஏற்றணும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் ஊறவே அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதனால அது எல்லாமே எடுத்து ஊற வச்சிட்ருந்தேன். இந்த தண்ணியில் ஊற வச்சாதான் எண்ணெய் நிறைய பிடிக்காது, அதனால ஊற வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஊற வச்சாச்சு. அப்புறமா பசிச்சுது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடு துடைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து சாம்பார் செய்கிறதுக்காக தோரம்பருப்பு வந்து வாஷ் பண்ணி வேக வைக்க குக்கரில் போட போகிறோம். அது கூடவே சேர்ந்து நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, அதாவது உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். அதையும் இதோடவே வேக வச்சிடலாம், நல்லா வாஷ் பண்ணி கொடுன்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி அதோட போட்டு வேக வச்சாச்சு. இன்னொரு பக்கம் ரைஸ் பண்ணுறதுக்காக ரைஸுமே வடிக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம்னால நம்ம வந்து சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ வந்து முன்னாடி அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க. எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸுமே நான் முன்னாடியே தச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூவும் வீட்டில் இருந்துச்சு. நம்ம இதை வந்து இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் அம்மா சமையல் எல்லாமே முடிச்சுட்டாங்க. சாம்பார் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வடையுமே ரெடி பண்ணிட்டாங்க. நான் ஊற வச்சுருந்த எல்லா விளக்கும் வந்து அதுக்கப்புறமா ட்ரை பண்ணணும். அதனால எல்லாத்தையுமே திருப்பி ஒரு ட்ரை ஆகிற மாதிரி ஒரு இது பாத்திரத்தில் திருப்பி வச்சு அதை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். வெளியே வச்சுட்டேன். ஸோ அது ட்ரை ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா சாமந்தி பூ வந்து கொஞ்சமாக கட்ட சொன்னாங்க. ஸோ அதை கட்டி பூவும் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈவினிங் ஆகிடுச்சு. நான் வந்து ஈவினிங் வந்து சாரீ கட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் நான் சாரீ கட்டவே இல்லை. இந்த விளக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக அந்த திரியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து இருட்டிடுச்சு. விளக்குல வந்து எண்ணெய் ஊற்ற ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எண்ணெய்க்கு வந்து ஒரு கரண்டி போட்டுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து அளவு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்றி வந்து கொடுத்துட்டேன். அம்மா வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் அழகாக அடுக்கிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக அடுக்கிட்டு காற்று இருந்துச்சு. ஒரு சில விளக்கு மட்டும் அணைஞ்சிருச்சு. மற்ற எல்லாமே ரொம்பவே நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது. காற்று ரொம்ப அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு இன்னொரு டே முடிச்சாச்சு. நிலா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை ரசிச்சுட்டு ஒரு வீடியோவும் எடுத்து இந்த விலாகை முடிக்கிறேன். அவ்வளோதான், இந்த விலாக் முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு டே இன் மை லைஃப் விலாகில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.